கேர்ல இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா இதை அவாய்ட் பண்ணணும். ஹாய் கைஸ், நான் பிரியா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்த் டாக் சேனல். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வயசானாலும் உன்னுடைய அழகும் ஸ்டைலும் மாறல அப்படின்னு சொல்லிட்டு நீலாம்பரி எப்படி படையப்பாவை பாராட்டினாங்களோ அந்த மாதிரியே நம்மளையும் 4 பேர் வந்து பாராட்டணும். எப்பயுமே பார்க்கறதுக்கு யங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அதுக்கான ப்ராப்பர் ஸ்கின் கேர் வந்து நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோஷியல் மீடியால கிடைக்கிற தகவல்களை வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஸ்கின் கேர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாப் 5 மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல 5th பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியான கிளீனான ஃபுட் வந்து இன்டேக் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கின்னும் பயங்கர ஹெல்த்தியா ரேடியண்டா வயசே ஆனாலும் உங்களுக்கு யங்கான ஒரு லுக் கிடைக்கும். அது இல்லாம எண்ணெயில பொரிச்ச ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து நீங்க அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயசானா கூட 50 வயசுல இருக்கிற மாதிரியான ஒரு வயசான தோற்றம் இருக்கும் அப்படிங்கிறத மறக்காதீங்க. அது போல ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது ஹெல்த்துக்கு மட்டும் இன்ஜூரியஸ் கிடையாது, நம்மளுடைய ஸ்கின்னையும் அது பயங்கரமா டேமேஜ் பண்ணும் அப்படிங்கறத மறக்காதீங்க. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னா சுகர் அண்ட் சால்ட். இது வந்து கரெக்டான அளவு இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இது அளவுக்கு அதிகமா போச்சு அப்படின்னா இதுவுமே உங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கறத மறக்காதீங்க. அதனால எப்பயுமே ஒரு ஹெல்த்தியான கிளீனான ப்ராப்பர் ஃபுட் சாப்பிடணும். உங்களுடைய பாடி உங்களுடைய இஷ்யூஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர் ஹெல்த்தி வீட்டில் செஞ்ச உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத என்னைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் 4th பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புற ஊதா கதிர்களுடைய தாக்கம், அதாவது யூவி ரேஸ் வந்து அஃபெக்ட் பண்றது. ஸோ நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஸ்கின் கேர்ல ரொம்பவே முக்கியமான ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்றது. ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. நம்ம சன்லைட்ல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் மட்டும் கிடையாது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மொபைல், லேப்டாப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இதுல இருந்தும் யூவி ரேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கின்னை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும், டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்க, வெளியே போகல அப்படின்னாலும் சரி, நீங்க கண்டிப்பா சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறத மறக்காம அப்ளை பண்ணணும். இது உங்களுடைய ஸ்கின்னை யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவர் அப்படிங்கிறத மறக்காதீங்க. ஸோ இதுல 3rd ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராங் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்கின் டைப் இருக்கும். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஸ்கின். இதுல ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராப்பரான ரொட்டீன் அப்படிங்கிறத செட் பண்ணணும். அதை விட்டுட்டு சோஷியல் மீடியால வந்து ஒரு காஸ்மெட்டிக்கோ இல்ல ஒரு ப்ராடக்டோ வந்து ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சொல்றதை கேட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கே வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கறத மறக்காதீங்க. இது மட்டும் இல்லாம நீங்க மேக்கப் போட்டீங்க அப்படின்னா அதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டபுள் கிளென்ஸ் பண்ணி ப்ராப்பரா கிளீன் பண்ணணும் அப்படிங்கறது மறக்காதீங்க. இல்ல அப்படின்னா நீங்க தூங்கும் பொழுது அந்த மேக்கப் அப்படிங்கிறது உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த போஸை வந்து க்ளோஸ் பண்ணி உங்க ஸ்கின் வந்து பிரீத் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். இதனால சீக்கிரமே உங்க ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால நீங்க மேக்கப் போட்டீங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணணும் அப்படிங்கறத மறக்காதீங்க. அது போல உங்களுடைய முகத்துல வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா ஸ்க்ரப் யூஸ் பண்றத வந்து அந்த டைம்ல நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது போல உங்களுடைய பெட் கவர், பெட்ஷீட், இன்னர்ஸ் இதெல்லாமே கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கறதையும் மறக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் செட் பண்றதுக்கு உங்களுடைய ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஸ்கின் டாக்டரை அப்ரோச் பண்ணி உங்களுக்கான ரொட்டீன் அப்படிங்கறத செட் பண்ணுங்க. ஸோ இதுல 2nd பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே இப்போ நிறைய பேருக்கு வந்து பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுதுல்ல. ஸோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ல இருந்து பணம் வரைக்கும் இன்னைய லைஃப்ல வந்து நம்ம நினைச்சு கவலைப்படுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது யாருமே வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இதெல்லாம் நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட்டுட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம்னாலே இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளால ஓரளவுக்கு வெளியே வர முடியும். இந்த ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது, அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது நம்மளுடைய பாடி மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படிங்கறத மறக்காதீங்க. ஸோ எப்பயுமே நீங்க யங்கா இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படிங்கிறதையும் கத்துக்கோங்க. ஸோ இதுல 1st பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டீஹைட்ரேட் ஆகுறது.
அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2ல இருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான டாக்டர்ஸ் வந்து பண்ணக்கூடிய அட்வைஸா இருக்கு. ஆனா அதை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்றோமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. தண்ணியை ஸ்கிப் பண்றது, அதாவது ப்ராப்பரான தேவையான அளவு தண்ணி குடிக்காம ஸ்கிப் பண்றது அப்படிங்கிறது இன்னைய தேதியில நிறைய யங்ஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்க பாடியை நீங்க ப்ராப்பரா ஹைட்ரேட் பண்றது அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு உங்களுடைய ஸ்கின் ஹெல்த் அப்படிங்கிறத என்னைக்குமே மறக்காதீங்க. நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் தண்ணி குடிக்கவே மறந்துடுறேன், வேலை பிஸியில மறந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியான சில ரீசன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தண்ணி குடிக்கணும், 1 மணி நேரத்துக்கு இல்லை 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நீங்க ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலே இப்போ நிறைய வாட்டர் கேன்ஸ்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. லைக் அவங்களே வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரியான சென்டென்ஸ் போட்டோ, இல்லை அப்படின்னா நீங்க இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்லாம் பண்ணிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களையும் நீங்க மோட்டிவேட் பண்றதுக்கான விஷயங்களை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பரா உங்க பாடியை ஹைட்ரேட் பண்றது அப்படிங்கிறது உங்க ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ் பண்ணும். அது உங்களுக்கு ஒரு ஸ்கின்னையும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு க்ளோயான, ரேடியண்டான, ஹைட்ரேட்டிங்கான ஸ்கின்னை கொடுக்கும் அப்படிங்கிறத மறக்காதீங்க. ஸோ இதுதான் நீங்க மெயினா பண்ணக்கூடிய டாப் 5 ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல நீங்க எந்த ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல எதை சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.